நம்ம வாங்கின சோஃபா எப்பதாம்மா வரும்? அம்மா உன் தம்பி தான் ஆர்டர் பண்ணா. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துரும்னு சொன்னாமா. சரி, யாராவது மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தா பேசுறதுக்கு உட்காந்து கொஞ்சம் வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. வர வழியில கோவில் போயிட்டு வரணும். அப்படியா? எடுத்துக்கோங்க. முருகா நீங்களும் நல்லபடியா எடுத்துக்கோங்க. கல்யாணம் நடக்கணுமா? தேங்க்யூ. என்ன சத்த அவசரமா கால் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள ஒரு சின்ன விஷயம், அதை பத்தி பேசலான்னு தான் அர்ச்சனாட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். சொல்லுங்க அத்தை. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? இல்ல அத்தை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் பஸ்ல போய் பத்திரிக்கை வைக்கும்போது உடம்பு முதுகு பிடிச்சி டயர்டாயிட்டாங்க. அப்படியா? நீங்க சொல்லுங்க அத்தை. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு 30 பவுன் நகை போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் 20 பவுன் இப்போ இருக்கு. 10 பவுனு 6 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றோம். அத்தை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அத்தை? அர்ச்சனாவை கட்டின பொடையோட அனுப்புங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்க உங்க பொண்ணுக்கு விருப்பப்பட்டு செய்யணும்னு நினைச்சீங்க, அதான் நாங்க தடுக்கல. மாப்பிள்ள நீங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டீங்க. உங்க அம்மா ஏதாவது தப்பா நினச்சிக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. வேலைக்கு நடுவில் தான் வந்தேன், நான் போகணும். சரி 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 சரிங்க மாப்பிள்ள. ஷோமா 10 பவுன் நகை சேர்க்கணுமா? அர்ச்சனா நீ எதுவும் கவலைப்படாத, நான் சீட்டு போட்டிருக்கேன், வந்ததும் வாங்கி கொடுத்துட்றேன். சரி.